അയ്യപ്പ മാധവന്റെ തിരുമകനേ ശനിയുടെ ഹരനേ വരണേ നീ അരവണ മധുരം തരണേ മനസ്സിൻ കൊമ്പയിൽ നീരാടുക നീ ശരണ നദിയലകൾ അടിയണ വരദനെ ചന്ദനത്തിൻ മണമുള്ള നന്ദനത്തിൽ കൂടികൊള്ളും മന്മധാരി ശിവസുതനി അയ്യപ്പ മാധവന്റെ തിരുമകനേ രാജനം പൊന്നോദനനി മിഴികൾ നേടിയ കണ്ണടി നീ രാവിലെ എൻ മനസ്സിൽ പ്രണവം നീട്ടിയ ശങ്കുലി നീ വ്രതവും നോറ്റുവരുന്നവരിൽ പൊളി നന്നാകുള്ളൊരു നീത്തിരി നീ കരൾ നൊന്ത് പാടുമോ എന്റെ കണ്ണീരിൻ കണി വായിച്ചവനെ എന്നിലുള്ള സംഗീതം നിൻ വനികയിലൊഴുകണ നദിയിലെ നുരമണി ചന്ദനത്തിൻ മണമുള്ള നന്ദനത്തിൽ കൂടികൊള്ളും മന്മധാരി ശിവസുതനി അയ്യപ്പ മാധവന്റെ തിരുമകനേ
திருப்படி கடந்திட ஐயப்பனை முந்தன் தரிசனம் கிடைத்திட ஹரிஹர சுதனே இரண்டாம் திருப்படி கடந்தால் முந்தன் பெருமையும் விளங்கிடும் முக்கணன் ஐந்தாம் மூன்றாம் திருப்படி தொட்டாலும் தேடிய வந்திட நலம் தரும் நான்காம் திருப்படி ஏறிட நாயகன் வருவான் வருவது தந்திட அருள் தரும் ஒன்னாம் திருப்படி கடைந்திட ஐயப்பனே முந்தன் தரிசனம் கிடைத்திட வளம் தரும் ஐந்தாம் திருப்படி கடந்திட மழை கண்ட அன்பினை மழையாய் பொழிந்திட அருமுகம் தம்பிய நானாம் திருப்படி ஏறிட அடியார் துயரங்கள் தீர்த்திட ஏழாம் திருப்படி மிதிக்க மிதிக்காத ஏழை பங்காளனை துதிக்கும் துதிக்கும் மனம் எட்டாம் திருப்படி ஏற ஏற உள்ளத்தை போதும் அவனை நினைந்து நினைந்துருகும் அம்பிகை பாலனி ஒன்பதாம் திருப்படி ஏறிடும் அன்பர்கள் இன்பம் கிடைத்திட வந்தனராஜனின் பத்தாம் படிதனில் வந்தமும் பாசமும் வனவிட்டு விலகிட பதினொன்னாம் திருப்படி பத்தியுடன் மிதித்திட மதிமுகம் கண்டு மனமது மயங்கிட பன்னிரண்டாம் திருப்படி பரவசம் தந்திட மணிகண்டன் மகிமையை உணர்ந்து மகிழ்ந்திட பதிமூன்றாம் திருப்படி பணிவுடன் மணந்திட பக்தர்களின் சரணங்கள் முழங்கிட பதினான்காம் திருப்படி அச்சமதை அகற்றிட கணபதி சோதர கனிவுடன் அருளிட பதினைந்தாம் திருப்படி ஏறிட போதினில் வந்தனவாளனின் சிந்தை குளிர்ந்திட பதினாறாம் திருப்படி தந்திடும் போதினில் அன்பர்கள் வேண்டிடும் வரங்களும் குவிந்திட பதினேழாம் திருப்படி கடந்திடும் போதினில் சிவசக்தி பாலனின் ரூபமும் தெரிந்திட பதினெட்டாம் திருப்படி பக்தியுடன் தொட்டுவிட மணிகண்ட தேவனின் ஜோதி தெரிந்திட ஐயன் திருப்பாதங்களை நம்பிடும் அன்பது அச்சங்கோவில் ஆண்டவனும் துணை இருப்பாக உலகு புறையிலே குழந்தையின் வடிவினில் கோவில் கொண்ட பரமனை எண்ணிடுவோம். ஆசிரியர் டீச்சர் வாங்க, பிள்ளைகள் வாங்க, பங்கு பெற்றின பிள்ளைகள் வாங்க.
வாங்க. எல்லாம் வல்ல கற்பக விநாயகப் பெருமான் இந்த சிறிய இடத்திலும் கட்டாயம் இன்றைய தினம் டீச்சர் போன வருஷமே கேட்டிருந்தவா ஐயாவது கொஞ்சம் பிள்ளைகளா பரதநாட்டிய நிகழ்ச்சியை இங்கு ஆலயத்திலே வைக்க வேண்டும் என்று. இந்த கட்டிடம் மிகவும் பழமையான கட்டிடம். எல்லாருடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் மோத்தமிழ் நேரடி ஒளிபரப்பும் செய்ய வேண்டும் என்று போன முறையும் கேட்டிருந்தார்கள். உண்மையில் சொல்ல வேண்டும், முன்தமிழ் போன முறை முன்தமிழை பார்த்துட்டு மிஞ்சி இருக்கிற நாளில் கொஞ்சம் பேர் ஐயா முன்தமிழில் எங்களை பிள்ளையார கனகாலத்து பிறகு சோவையில் இருந்த பிள்ளையாரை இன்னைக்கு முன்தமிழில் பார்த்தோம், பிள்ளையாரை அழைச்சிட்டார், அதான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி பல பேர் வந்தார்கள். இன்னும் பார்க்க எல்லாரும் இங்கு வருவார்கள். அவ்வளவுக்கு இங்கு அவ்வளோ பேருக்கும் சாப்பாடுகள் செய்வதற்குரிய மடப்பள்ளி வசதியும் இல்லை. அவ்வளோ பேருடைய ஜாக்கெட்டுகள் ஷூக்கள் மாட்டுவதற்குரிய ஒழுங்குகள் இல்லை. ஒரு சிறிய அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தை அந்த மகிமை உலகெங்கும் பரவ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவது பாராட்டுவதற்குரியது. அதுவும் ஆசிரியை ஷைலா டீச்சர் அவர்கள் இங்கு திடீர் எடுத்தோன்னு பாப்பியல் அந்த அம்பாளை தன்னுடைய ஒரு மாணவியாகவே நினைத்து அவ்வளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பார்கள். அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற நகைகள் கூட அவர்கள் எல்லாம் தானே அந்த அந்த அம்பாளை கொடுத்து இருக்கிற அந்த பரதநாட்டிய கொஸ்டியூம் அந்த ஒரு மாணவியாகவே அந்த கலையை தெய்வமாக மதிக்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியை இந்த பிள்ளைகள் உங்கள் எல்லோருக்கும் ஒன்றியலிலே வாழ்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைத்திருக்கின்றார்கள். இந்த ஆசிரியையினுடைய வழிகாட்டுதல் மிக மிக முக்கியம். படிக்க துவங்குவது பெருசல்ல, அந்த படிப்பிலே ஒரு கரையை காண வேண்டும். உங்களால் எவ்வளவு முடியுமோ நாளைக்கு ஆசிரியையே உங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் இந்த பரதநாட்டிய கலையிலே சிறப்புற்று விளங்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அம்பிகை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் மற்றும் இங்கே விநாயகப் பெருமான், ஐயப்ப சுவாமி முதலான அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். உங்களை இந்த பரதநாட்டிய கலையை கற்றுக் கொடுப்பதற்காக உங்களை கூட்டிக் கொண்டு வந்து முயற்சி செய்கின்ற அந்த பெற்றோர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயத்தின் சார்பிலே இந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் சின்ன ஒரு அழகான சின்ன பிள்ளையார், அது நீங்கள் உங்களுடைய பூசை அறையிலே வைத்திருக்கலாம் அல்லது உங்களுடைய அப்பாண்ட காரிலே வைக்கலாம். அன்பளிப்பாக ஒரு சின்ன ஒரு பிள்ளையாரை ஆசிரியருடைய கைகளினாலே உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். என்ன பேருமா? ஜியா. ஐயப்ப சுவாமியாக, மணிகண்ட ஐயப்ப சுவாமியாக அவ்வளவு நேரம் அந்த அதில் உட்கார்ந்திருந்து அருள் பாலித்துக் கொண்டிருந்த ஜியாவுக்கு இங்க எல்லாரும் கை வைத்து நர்தனா சத்யமூர்த்தி, நிரஞ்சன் பிரஜனி அவர்களுக்கும் எல்லாம் விநாயகப் பெருமானுடைய ஆசீர்வாதங்கள். ராஜன் குக்ஷியா அவர்களுக்கும் எங்களுடைய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண ஆசிகள். தினுஷா ஜெயசுதாஸ் அவர்களும் எங்களுடைய மனப்பூர்வமான ஆசிகள். கதாபரன் சிகாரா அவர்களுக்கும் எல்லாம் கற்பக விநாயகப் பெருமான், ஐயப்ப சுவாமியுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். தியா அம்பிகை குமார் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண ஆசிகள். ரிஹானா குணச்சந்திரன் அவர்களுக்கும்
யோகச்சந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம். நிரஞ்சன் கேதினி அவர்களுக்கும் ஜியானா ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் எல்லாம் வல்ல கற்பக விநாயகப் பெருமான் ஐயப்ப சுவாமியினுடைய பரிபூர்ண ஆசிகள். இந்த பிள்ளைகள் நன்றாக இந்த பரதநாட்டிய கலையை சிறப்புற பயின்று சிறப்புடன்